ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அவரை பொறுத்தவரை அவர் அன்னைக்கு வந்து பேசும்பொழுது அவர் சொன்ன கருத்து சரியானது. அவர் என்ன சொன்னார், முதல்வரை யாராவது நீங்கள் போய் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டார். அதில் உண்மை இருக்கு இல்லையா, நம்ம ஏற்றுக்கணும். அந்த வகையில் வந்து அவர் சொன்ன கருத்து கரெக்டு, சொன்ன விதத்தில் தான் கொஞ்சம் தப்பு இருந்தது. ஆகையால் அந்த விதத்தை, சொன்ன விதத்தையோ இல்லை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணப்படுறது, தாக்கப்படுவது, இதெல்லாம் முற்றிலும் தவறான ஒன்று. அது அவரே ஒரு ஊடகத்தை நடத்துகிறார். அப்போ நடத்தும் பொழுது அந்த ஊடக நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்காக அவர் வருத்தப்பட மாட்டாரா? அதே மாதிரி தானே பிற பத்திரிகை நண்பர்கள் அவங்களையும் ஈக்குவலாக நாம் நடத்தணும்னு அவங்க நினைக்கணும். அதற்கு நான் அவர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறேன். வரும் காலங்களில் அவர் நிச்சயமாக பத்திரிகை ஊடக நண்பர்களை பாசத்தோடு அணுக வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது பத்திரிகையாளர்கள் எப்போ தாக்கப்பட்டாலும் நம்ம கண்டனம் தான் தெரிவிப்போம். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அதை ஒருபொழுதும் மகளிர் காங்கிரஸ் தலைவி விஜயதரணி ஏற்றுக்கவே மாட்டோம். நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன். நான் வேறு எந்த இதுக்கும் அச்சப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆனால் அதே நேரம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் வந்து, ஊடகவியலாளர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது தூணாக விளங்கி கொண்டிருக்க அந்த சுதந்திரம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. அரசியல்வாதிகளுக்கும் பத்திரிகையாளருக்கும் இடையே எப்பயுமே ஒரு நெருக்கமான உறவு இருக்கணும். அதுதான் வந்து நாட்டை நல்வழிப்படுத்தும், மக்கள் பணியை சீர்படுத்தும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்த பொழுது, அப்போது அந்த காலத்தில், அது இன்றைக்கும் எங்கள் புத்தகங்கள்லாம் பார்க்க முடியும், பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. பல்வேறு பத்திரிகை எழுத்து, அப்போ வந்து நமக்கு டிவி கிடையாது, எழுத்து பத்திரிகை. அப்போ எல்லாம் வந்து வந்தப்போ இவர் உக்காந்துருக்காரு. வந்தவங்களுக்கு உட்கார இடம் இல்லை. உடனடியாக பெருந்தலைவர் எந்திரிச்சிட்டு இன்னும் 2 காங்கிரஸ் லீடர்ஸை எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இவங்க நின்றுட்டு பேசினார். அப்போது அதை பார்த்து பத்திரிகையாளர்கள்லாம் சீஃப் மினிஸ்டர் இவ்வளோ இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்ட காலமும் உண்டு. அதுதான் அந்த நெருக்கம். அந்த மாதிரி ஒரு நெருக்கம் வந்து பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல்வாதிக்கும் மத்தியில் இருந்தால் அது மக்களுக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அதை கடைப்பிடிக்கலைன்னா அது அவ்வளோ நாகரிகமாக இல்லை. அதை கடைப்பிடிக்கணும். தேமுதிக தலைவர் வரும் காலத்தில் கடைபிடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.